जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपमतितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। सर्वत्र गोविन्दनामसंकीर्तनं गोविन्द गोविन्द। नायं जनो मे सुखदुःखहेतुः न देवतात्मा ग्रहकर्मकालाः मनः परं कारणमामनन्ति संसारचक्रं परिवर्तयेद्यत्। ஸ்ரீமத்பாகவதத்தில் வரக்கூடியதான பகவான் உத்தவருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய உபதேசங்களில் பிக்ஷு கீதம் ஏகாதச ஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயம். அதை நம்ம பிரதி ஸ்லோகம் பார்த்துட்டு வரோம். நேற்றைக்கு அந்த பிராமண சிரேஷ்டர் வைராக்கியம் வந்ததுமே அவருக்கு பிராமண சிரேஷ்டர்னு விசேஷனம் கொடுத்தார். பணத்தை சேர்த்து வச்சுண்டு ரொம்ப கருமையாக இருக்கிற பரியந்தம் பிரம்மபந்துனா பிராமண அதமன், இப்படி பகவான் விசேஷனம் கொடுத்தார். அதே வைராக்கியம் வந்து அவன் பரிவிராஜகனாக கிளம்பினதுமே பிக்ஷு பிராமண சிரேஷ்டன் பிக்ஷுவா ஆனார் அப்படின்னா. கியாவந்தியோ த்விஜசத்தமஹா அப்படின்னா பரம வைராக்கியத்தோட தேவைக்கு பிக்ஷைக்கு மாத்திரம் நகர கிராமத்துக்கு வருவார். அப்படி தேவைக்கு நகர கிராமங்களுக்கு பிக்ஷை எடுக்க வரும்பொழுது அப்போ சில பேர் அவருடைய திருவேணுவை பிடிக்கின்றார், திருதண்டத்தை பிடிக்கினார், பாத்திரத்தை பிடிக்கின்றா, பிக்ஷா பாத்திரத்தை கமண்டலை பிடிங்கினா, வஸ்திரத்தை பிடிங்கினா, நதி தீரத்தில் பிக்ஷை பண்ண உட்காந்துண்டா அவன் மேலே மலமூத்திர விசர்ஜனங்கள்லாம் பண்ணினா. இப்படி பல விதத்தில் அவருக்கு சிரமத்தை கொடுத்தார். அப்போ அவர் வந்து இதெல்லாமே ஏவம்ச பௌத்திகம் துக்கம் தெய்வீகம் தெய்வீகம் ஜெகது பௌத்தவியம் ஆத்மனு உதிஷ்டம் பிராப்தம் அபுத்தியதன். தாபத்ரயங்கள்னு சொல்கிறது இது தெய்வீகம் பௌத்திகம் தெய்வீகம்னு சொல்லக்கூடியதான இது ஒவ்வொருத்தராலையும் அனுபவிக்க வேண்டியது அப்படின்னு தெரிஞ்சின்றார். பல பேரால் அவமானப்படுத்தப்பட்ட அவர் நல்ல சாத்திக திருத்திய கையில் எடுத்துட்டார். திருத்தியாயா தாரயத்தே மன பிராணேந்திரிய கிரியாக யோகேன அவ்யபிச்சாரண்யா திருதி சா பார்த்த சாத்விகி அப்படின்னு பகவான் கீதையில் சொன்னதை ஸ்ரீதராச்சாரியார் கீழ் வியாக்கியானத்தில் எடுத்து போடுறார். இப்படி அந்த சாத்விகமான அந்த திருத்திய கையில் எடுத்துண்டு அப்போது அந்த திருத்தினால் வரக்கூடியதான ஒரு வைராக்கியம், அந்த வைராக்கியத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கீதம் அவர் வாயில் வந்தது. அதான் இங்கே சொல்கிறார்,
தாமேவ ஷோடச ஸ்லோகீம் காதாமாக நேதி நச்ச ஆத்மா நாபி கிரகாதயः மனப்பரம் கேவலம் சுகதுக்கயோः காரணம் इति वदन्ति मनसा ह्येव पश्यति मनसा शृणोति इत्यादि श्रुतयः ஸ்ரீதராச்சாரியார் சொல்கிறார். 16 ஸ்லோகம். 16 ஸ்லோகத்தில் அவர் ஒரு கீதம் பாடுறார். 16 ஸ்லோகம் உடையதான. அதில் முதல் ஸ்லோகம் 43வது ஸ்லோகம் அத்தியாயத்தில் அதில் சொல்கிறார், அயம் ஜனஹா மே சுக துக்க ஹேது ந. இந்த ஜனங்கள் இருக்காலே வா என்னுடைய சுகதுக்கங்களுக்கு காரணம் இல்லை. இந்த தேவதைகளா? தேவதா கோபமா? இல்லை, தேவதைகளும் இல்லை. இல்லை ஆத்மா சுகதுக்கத்துக்கு காரணமாக? ஆத்மாவும் இல்லை. இல்லை கிரகங்கள்லாம் சரியா இல்லை, அவனுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் அந்த கிரகத்தை பார்க்கறது, இப்படி கிரகச்சாரம் சரியா இல்லைன்னு சொல்கிறேன், அதுவும் இல்லை. இல்லை கர்மாவா? கர்மாவும் இல்லை, காலமும் இல்லை, இது எதுவுமே காரணம் இல்லை. எது இந்த சம்சார சக்கரத்தை சுழலும்படி பண்ணிட்டு இருக்கோம், எது சம்சார சக்கரம் பரிவர்த்தயேது, எது இந்த சம்சார சக்கரத்தை சுழலும்படி பண்ணுறதோ அப்பேற்பட்ட அந்த மனசு தான் மனஹா பரம் காரணம் ஆமனந்தி. இந்த மனசு தான் பெரிய காரணம்னு வேதங்கள்லாம் சொல்கின்றன. ஆமனந்தி, ஆம்னாயம் அப்படின்னு வேதத்துக்கு பேர். இந்த மனசா பஷ்யதி மனசா ஸ்ருணோதி, இதெல்லாம் வேதங்கள் இப்படி சொல்கிறது. அதை இங்கே ரொம்ப அழகாக இந்த பிக்ஷு பாடுறார். என்னுடைய சுகதுக்கத்துக்கு ஜனங்களோ தேவதைகளோ ஆத்மாவோ கிரகங்களோ கர்மமோ காலமோ காரணம் இல்லை. எது ஏதோ ஒன்று சம்சார சக்கரத்தை சொல்லணும் அப்படி பண்ணுறதே, அது எது பண்ணுறது அப்படி சிந்தனை பண்ணி பார்த்தா இந்த மனசு தான், இந்த மனசு தான் பெரிய காரணம்னு வேதங்கள்லாம் சொல்கிறது. அதனால் இந்த மனசை அடக்கியாச்சுன்னா போகிறோம், அவன் தான் பெரிய தெய்வம். அதுதான் இங்கே ஆரம்பிக்கிறோம். நாயம் ஜனோனே சுகதுக்கஹேது ந தேவதாத்மா கிரக கர்ம காலாஹ மனப்பரம் காரணமாமனந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்தயேத்யத். ரொம்ப பலம் உள்ளதான இந்த மனமானதற்கே குணவருத்திகளையும் காமம் முதலியவைகளையும் சிருஷ்டி பண்ணுறது. அந்த காமாதிகளிலிருந்து சாத்விகங்களும் தாமசமும் ராஜசம், சுக்லானி கிருஷ்ணானி அத லோகிதானின்னா. சுக்லானின்னா சாத்விகங்கள், கிருஷ்ணானி அப்படின்னா தாமசங்கள், லோகிதானி ராஜசங்களுமான, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் விருத்தமாக இருக்கக்கூடியதான கர்மங்கள் உண்டாகுது. அந்த கர்மங்களிலிருந்து அந்த கர்மத்துக்கு ஏற்றபடி தேவன் மனுஷன் திரியக்குன்னு சொல்லக்கூடியதான ஜென்மாக்கள் உண்டாருதப்பா. பலியஹா மனஹா, அந்த மிக பலமான இந்த மனதிற்கே குணான் சிருஜதி, இந்த குணங்களை சிருஷ்டிக்கின்றது. ததா, அந்த குணத்திலிருந்து, குணம்னா காமாதிகள்னு சொல்லலாம், அதிலிருந்து சுக்லானி கிருஷ்ணானி லோகிதானி. சுக்லானி சுக்லம்னா அஜாமேகான், லோகித சுக்ல கிருஷ்ணா, சிவப்பு வெளுப்பு கருப்பு சிவப்பு, இது குணங்களுக்கு அடையாளமாக சொல்லப்படுறது. வெளுப்பு சாத்விக குணம், சிவப்பு ராஜச குணத்துக்கு எடுத்துக்காட்டு, கருப்பு தாமச குணத்துக்கு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் ஒன்றுக்கொன்று விருத்தங்களாக
விலக்ஷணமான கர்மாணிச்ச கர்மாக்கள் உண்டாருது. அதிலிருந்து கர்மாவிலிருந்து தேபியா சவர்ணாகா சவர்ணாகா அந்த கர்மங்களுக்கு ஏற்றபடி ஸ்ருதயா சிருஷ்டி ஜன்மா தேவ மனுஷ்ய திரியகாதி ஜன்மா பவந்தி உண்டாகின்றன. இதான் இப்படி 44வது ஸ்லோகத்தை சொல்றார். மனோகுணான்வி சிருஜதே பலீயா ததஷ்ட கர்மாணி விலக்ஷணானி சுக்லானி கிருஷ்ணானி அத லோஹிதானி தேப்யः சவர்ணாः ஸ்ருதயோ பவந்தி. ஆனாக்க மனசுக்கு ஒரு பேர் சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா அப்படின்னு பேர். சங்கல்ப விகல்பங்களை உண்டு பண்ணக்கூடியது இந்த மனசு. இப்படி அந்த மனசை கூட நியந்திரணம் பண்ணக்கூடியவன் பகவான் இல்லையா? அந்த சங்கல்ப விகல்பங்களை உண்டு பண்ணக்கூடியதான மனசோட அந்த அதனுடைய நியந்தாவா இருக்கக்கூடியதான ஒரு நியந்தாவா இருந்தாலும் கூட அந்த பகவான் பரமாத்மா அனீகா அனீகானா அதனுடைய சேஷ்டைகளில் ஆசை இல்லாதவர், அதனுடைய சேஷ்டையில் எந்த ஒரு ஒட்டுதலும் இல்லாதவர். மேல அவர் யாருன்னா மத் சகா ஜீவனான எனக்கு ரொம்ப சகாவாக இருக்கக்கூடியவர், இதத்தை பண்ணக்கூடியவர். அவர் இரண்மயா இரண்மயா சொர்ண வர்ணத்தில் இருக்கக்கூடியவர். அப்படின்னா வித்யாசக்தி பிரதானமானவர். நமோ ஹிரண்யபாகவே ஹிரண்யவர்ணாய ஹிரண்ய ரூபாய ஹிரண்யபதஜே அம்பிகாபதஜே இப்படிலாம் சொல்கிறாள் இல்லையா? ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் இந்த பரமாத்மாவை சொல்லும்பொழுது அப்படி ஹிரண்மயனாக இருக்கக்கூடியதான வித்யாசக்தி பிரதானமாக இருக்கக்கூடியதான ஆத்மா அந்த பரமாத்மா உத்விஜஷ்டே அவர் நல்ல விசாரபூர்வகமான கொஞ்சம் கூட மறைவில்லாததான சுத்த ஞானத்தினால பார்க்க மட்டும் பண்றாரு. புத்தி சஷ்டை அவர் பார்த்துட்டு இருக்கார் சாட்சியா. அசௌ இந்த ஜீவனாவினில் ஸ்வலிங்கம் பரிகிருஹ்ய ஸ்வலிங்கம் தன்னிடத்துல இந்த சம்சாரத்தை உண்டு பண்ணக்கூடியதான இந்த மனசை பரிகிருஹ்ய ஆத்மான்னு எடுத்துண்டு குணசங்கதா குணசங்கதான்னா குணங்களுடைய சங்கத்தினால கர்ம சங்கத்தினால அதனுடைய சம்பந்தத்தினால காமானு ஜுஷன்னு நிபத்தா காமானு ஜுஷன் அந்த காமங்கள் அப்படின்ற விஷய சுகங்கள் இது எல்லாத்தையும் அனுபவிச்சென்று நிபத்தா அதிலே கட்டுப்பட்டு உடையவனாக ஆறான் பத்தனாக ஆறான். அதான் சொல்ல சமீகதா மனசா அந்த சங்கல்ப விகல்பங்களா இருக்கக்கூடியதான அந்த மனசோட கூடி இருந்தாலும் கூட அந்த மனசுக்கு நியந்தாவா இருக்கக்கூடியவானா இருந்தாலும் கூட அனீகா மத்சகா அதுல பற்று எதுவும் இல்லாதவனாக என்னுடைய சகா ஜீவனுக்கு சகாவா இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மா எப்படி இருக்கான்? ஹிரண்மயனா இருக்கான், சொர்ணவர்ணத்தில் பிரகாசிக்கிறான்.
அவன் ஆத்மா அப்பேற்பட்ட ஆத்மா உத்விச்சஷ்டே, கொஞ்சம் கூட மறைவு இல்லாதவனாக சாட்சியாக பார்த்துட்டு இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், உதாசீனாக பார்த்துட்டு இருக்கான். உதாசீனாக உத்விச்சஷ்டே அந்த மாதிரி அப்படியே வந்துட்டு எதுலேயும் சம்பந்தம் இல்லாத பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இந்த ஜீவனும் என்ன பண்ணுறான்னாக்க தனக்குள்ளேயே சம்சாரத்தை கல்பிக்கக்கூடியதான இந்த மனசை ஸ்வலிங்கம் பரிகிருஷ்ய அதே தண்டு குணசங்கதா அந்த கர்மாக்களுடைய சம்பந்தத்தினால காமான் ஜுஷன்னு நிபத்தா, இந்த காமாதிகளை அனுபவிச்சுண்டு விஷயங்களை அனுபவிச்சுண்டு அதனால பத்தத்தில் மாட்டிக்கிறான் அப்படிங்கிற. அனீஹ ஆத்மா மனசா சமீஹதா ஹிரண்மயோ மத்சகமுத்விச்சஷ்டே மனஸ்வலிங்கம் பரிகிருஹ்ய காமான் ஜுஷன்னிபத்தோ குணசங்கதோசோ. 45 ஸ்லோகத்தை சொல்லி 46வது ஸ்லோகத்தை சொல்கிறார். தானமாக இருக்கட்டும், நித்திய நைமித்திகங்களான தன தர்மங்களாக இருக்கட்டும், நியமமாக இருக்கட்டும், யமமாக இருக்கட்டும். நியமம் அப்படின்னாக்கா இந்திரியங்களை அடக்கிறது. யமம் எப்படி? யமம்னா இந்திரியங்களை அடக்கிறது, நியமம்னா லோகத்தில் பல நியமங்கள் இருக்கே, இந்த நியமங்கள் விரதாணி, விரதங்கள், சாஸ்திரங்கள், கர்மாணி, மற்ற காமிய கர்மாக்கள், ஏகாதசி முதலிதான விரதங்கள், இப்படி சொல்லக்கூடிய ஏராளமான தர்ம காரியங்கள் இருக்கே, இது எல்லாமே மனசை அடக்கிறதுக்கு தான் பலமாக அனுஷ்டிக்க வேண்டியவைகள். இதனால என்ன பலன்? நல்ல நியமாதிகள்னாலையும் நித்திய நைமித்திகாதி சுதர்மத்தினாலையும் தானங்கள்னாலையும் நல்ல சாஸ்திராபியாசத்தினாலையும் ஏகாதசியாதி விரதங்கள்னாலையும் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? மனதை அடக்கணும். இதெல்லாமே மனதை அடக்கிறதுக்கு லட்சணையாக இருக்கக்கூடியவைகள். ஏன்னா மனதை அடக்கி இருக்கிறது தான், மனமில்லாத இருக்கிறது தான் பெரிய ஞானம், அதுதான் பெரிய யோகம். மனதில்லாத இருக்கிறது அமணிபாவா அப்படின்னு சொல்லுவாள், அதுதான் பெரிய யோகம். இந்த மனசை அடக்கிறதுக்கு இத்தனை சாதனைகள் பண்ணிட்டு இருக்கான். தானம் ஸ்வதர்மஹா நியமோ யமஸ்ச விரதானி ஸ்ருதானி கர்மாணி ச சத்விரதானி. ஸ்ருதானி தானம் தர்மோ நியமோ யமஸ்ச ஸ்ருதம் ச கர்மாணி ச சத்விரதானி. ஸ்ருதம், ஸ்ருதம்னா சாஸ்திரங்கள், ஸ்ருதானி சாஸ்திரங்கள், ஸ்ருதம் ச கர்மாணி ச கர்மங்கள், மற்ற காமிய கர்மங்கள், சத்விரதானி ச நல்ல ஏகாதசி முதல்தான நல்ல சிறந்த சத்விரதங்கள், சர்வே மனோ நிகிரக லக்ஷணாந்தாக எல்லாமே மனதை அடக்கிறதுக்கு உள்ள உபாயம். மனோஹி யோகோ பரோஹி யோகோ மனச சமாதிஹி. ஏனென்னால் மனசா சமாதிஹி, மனசை அடக்கிறது தான் பரஹா யோகா, மிகச்சிறந்ததான யோகம், ஞானம் அப்படின்னு. தானம் ஸ்வதர்மோ நியமோ யமஸ்ச ஸ்ருதம் ச கர்மாணி ச சத்விரதானி சர்வே மனோ நிகிரக லக்ஷணாந்தாக பரோஹி யோகோ மனச சமாதிஹி. இப்படி யாருடைய மனது அப்படி அடங்கியும் அதனால ரொம்ப சாந்தமாக இருக்கோ அவனுக்கு தானாதிகள்னால ஆக வேண்டிய பிரயோஜனம் வேற என்ன இருக்குப்பா? சொல்லுப்பா. யாருடைய மனது தானம் முதலியதான நல்ல கர்மாக்கள்னால, தானம் சுதர்மோ நியமோ யமச்ச சொன்னாலே போன ஸ்லோகத்தில், அதனால மனது அடங்காத எடுத்தனால அதுக்கப்புறம் வினஷேது சேது அது அடங்காத அப்படி நாசத்தை அடைஞ்சதுன்னாக்கா எப்படி நாசத்தை அடையும்னா சோம்பேறித்தனத்தினால. இப்படி சோம்பேறித்தனம் அந்த தானம் சுதர்மங்கள்னால இவனுக்கு சோம்பேறித்தனத்தினாலையும் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத மனசு அடங்காத போச்சுனாக்க
இந்த தானம் முதலீவிகள்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்க சொல்லு. தானத்துடைய பிரயோஜனம் மனசு அடங்கி இருக்கிறது. அந்த மனசை அடக்கி சாதனை பண்ணிட்டு இருந்தா அவைகள்னால ஆகிறதுக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிற எஸ்ய மனஹா, யாருடைய மனசு சமாஹிதம் பிரசாந்தம், சமாஹிதமாகவும் அடங்கினதாகவும் பிரசாந்தம் ரொம்ப சாந்தமாகவும் இருக்கோ, தஸ்ய அவனுக்கு தானாதிபிகி கிம் கிருத்தியம் வத, தானாதிகள்னால என்ன பண்ணுறதுக்கு இருக்கு, என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு. எஸ்ய மனஹா தானாதிபிகி அசங்கதம் வினஷ்யேத் சேத், எவருடைய மனது தானாதிபிகி தானம் முதலியவையினால அசங்கதம் வினஷ்யேத் அடங்காததாகவோ இல்லைனாக்க வினஷ்யேத் சேத் அந்த ஆலசியாதிகள்னால நாசத்தை அடையணுமே ஆனால் ஏபிகி அபரம் கிம் ஏபிகி தானாதிபிகி, இந்த தானாதிகள்னால உண்டாடத்துக்கு பிரயோஜனம் என்ன இருக்கு அப்படின்னா சமாஹிதம் யஸ்ய மனః பிரசாந்தம் 47வது ஸ்லோகம். சமாஹிதம் யஸ்ய மனః பிரசாந்தம் தானாதிபிஹ் கிம் வத தஸ்ய கிருத்யம் அசஞ்யதம் யஸ்ய மனோ வினஷ்யத் தானாதிபிஷ்சேத் அபரம் கிமேபிஹி. மற்ற இந்திரியங்களோ ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அபிமான தேவதைகள்னு ஒன்று இருக்கு பாருங்க, அங்கே அதிஷ்டான தேவதைகள்னு. அந்த அதிஷ்டான தேவதைகளோ எல்லாமே இந்த மனசுக்கு வசப்பட்டு தான் இருக்கு. தேவதைகள் எல்லாமே இந்திரிய அதிஷ்டான தேவதைகள் எல்லாமே மனதுக்கு அடங்கினவர்களாக தான் இருக்கார்கள். அந்த மனதோ தேவாதிகளுக்கு கூட அந்த மனசு கட்டுப்பாட்டுக்கு வரதில்லை. ஏன்னா அந்த மனசு இருக்கே, அவன் இப்பேன்னாக்க சகசகா ரொம்ப பலவான காக்கும் ரொம்ப பலம் உடையவன். ஏன்னா அவன் இந்த மனசு தான் சம்சார துக்கங்களுக்கு காரணமாக இருக்கிறதுனால அந்த மனசு யோகிகளுக்கெல்லாம் கூட பயத்தை உண்டு பண்ணுறவனா இருக்கான். அதனால யார் அந்த மனசை தன் வசமாக வச்சுட்டு இருக்காளோ அவன் தான் எல்லா இந்திரியங்களையும் ஜெயித்தவன். மனசை முதல்ல தன் வசமாக்கணும். மனஜேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோன்னா கபிலர் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணும் பொழுதும் குணாத்மகமான விஷயத்தில் மனசை செலுத்தினையானால் பந்தம், ஆத்மாவாக இருக்கக்கூடிய படம் என்னிடத்துல மனசை செலுத்தினையானால் அது முக்தி அப்படின்னு சொன்னால் அப்படிதான் ஆரம்பிக்கிறா யோகத்தை ஆரம்பிக்கும் போதே. இந்த மனசை ஜெயிக்கிறது தான் பெரிய கஷ்டம். அந்த மனசை ஜெயித்தாச்சுன்னா எல்லா இந்திரியங்களையும் ஜெயித்தா மாதிரின்னா அதான் இந்த 48வது ஸ்லோகத்தை சொல்றால், அந்நிய தேவாகி மற்ற தேவதைகள். மற்ற தேவதைகள்னா இங்கே யாரு? இந்திரிய அபிமான தேவதைகள், இந்திரியத்துக்கு அதிஷ்டானமான தேவதைகள். மனோவசே அபவன் ஸ்ம, இந்த மனசுக்கு வசமாக தான் இருக்கார்கள், வசப்பட்டு தான் இருக்கார்கள். மனச இந்த மனசோ அந்நிய வசம் ந சமேதி, இன்னொருத்தருக்கு யாருக்கும் வசப்படுறதில்லை, தேவாதைகளுக்கு கூட வசப்படுறதில்லை. ச தேவஹா, ஏன்னாக்க அந்த மனசே ஒரு பெரிய தேவன், மனசாகிற அந்த பெரிய தேவன். சகசகா மஹீயானு பீஷ்மஹா, நல்ல பலவான காட்டிலும் ரொம்ப பலமுடையவனாக இருக்கான், பீஷ்மனாக இருக்கான். பீஷ்மகான்னாக்க பயங்கரமாக இருக்கான், பயத்தை உண்டு பண்ணக்கூடியவனாக இருக்கான். யோகிகளுக்கெல்லாம் கூட அவனை பார்த்து பயம் மனசை கண்டா. அந்த ஆச்சாரியால் விவேக சூடாமணியில் சொல்றார், மனோநாம மகாவியாகிரஹ விஷயாரண்ய பூமிஷு சரத்யத்ர நகச்சந்து
சாதவோயே மூட்சவா அப்படின்னா. மனமாகிற மனம்னு பேருடைய ஒரு புலி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு விஷயமாகிற காட்டில். அதனால் அங்கே யாரும் விஷயத்தில் யாரும் போய் மாட்டிக்காதீங்கோ. சரத்தியத்திர நகச்சந்து சாதவோயே முமுட்சவா அப்படின்னு. அதனால சம்சார துக்கங்களுக்கு காரணமான அந்த மனது யோகிகளுக்கெல்லாம் கூட பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு. பீஷ்மஹாகி அதனால் தம் வசே யுஞ்சியாத்து, யார் அதை தனக்கு வசமாக பண்ணிக்கிறானோ சகா தேவதேவா, அவன்தான் தேவதேவன், எல்லார காட்டிலும் பெரிய தேவன், மனதை கட்டுப்படுத்தினவன். இந்திரியின் அதிஷ்டான தேவதைகளுக்கெல்லாம் கூட தேவதையாக போயிடுறான் அப்படிங்கிறத 48வது ஸ்லோகத்தில் சொல்கிறேன். மனோவசேன்யே ஹ்யபவன் ஸ்ம தேவாः மனश्चनान्यस्य வசம் சமேதி பீஷ்மோ ஹி தேவः சஹசः சஹீயான் யுஞ்சாத்வசேதம் சஹி தேவதேவः. அப்பேற்பட்டதான அந்த மனசை சில பேர் சொல்றால், கேஜித்து தம் துர்ஜயம் சத்ரு மசஹ்ய வேகம் அருந்துதம் தன்ன விஜித்ய கேஜித்து. எந்த சிலர் கேஜித்து பொறுக்க முடியாததான ராகம் முதலிய வேகத்தோட மர்மத்தை, இந்த மர்மஸ்தானத்தை பிளக்கக்கூடியதான அது ஈஸ்வரானுகிரகம் இல்லாத அந்த மனசு ஜெயிக்க முடியாது. அதனால தான் சொன்னால் ஈஸ்வரானுகிரகம் இல்லாத துர்ஜயம்னா ஜெயிக்க முடியாதது. ஈஸ்வரானுகிரகம் இருந்தால் ஜெயித்து விடலாம். அஜய்ஷி ரஜயாம் மாயாம், ஈஸ்வரானுகிரகம் இருந்தானாக்க மாயங்கிறது அஜயா ஜெயிக்க முடியாதோ அவளை கூட ஈஸ்வரானுகிரகத்தினாலும் ஜெயித்து விடலாம். ஆனால் துர்ஜயம் ஜெயிக்க முடியாதுதான் இருக்கு. எல்லாருக்கும் பெரிய சத்ரு அந்த மனசு தான். அப்பேற்பட்டதான அந்த மனசை ஜெயிக்காம அதன் மூலம் இந்த லோகத்தில் மற்ற மர்த்தியி மனிதர்களோட அசத் விக்கிரகம் இந்த மற்ற ஜனங்களோட மர்த்தியர்களோட மனிதர்களோட கெட்ட சம்பந்தம், கலகம், இப்படி கலகத்தையும் உண்டு பண்ணக்கூடியதான அந்த நரகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான கலகத்தையும், நரகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான மித்திரர்களையும் உதாசீனர்களையும், அதே மாதிரி ரிபூன்னு பகைவர்களையும், ரிபூன்னு சத்ருக்களையும் எப்படி இவன் எனக்கு சத்ரு, இவன் மித்ரன், இவன் எனக்கு சிநேகிதன், இவன் எனக்கு வேண்டாதவன், இப்படிங்கிற வழிகள்லாம் இந்த மனதனால் உண்டானது. இப்படி யார் இதுக்கு கட்டுப்பட்டு இதில் போய் விழறாலோ அவர்கள் தான் பெரிய மூடர்கள் அப்படின்னா, விமூடாகா அப்படின்னா. இதை 49 சொல்றாரு. கேஜித்து அசஹ்ய வேகம். கேஜித்து அப்படின்னா சில பேர், அசஹ்ய வேகம் இந்த பொறுக்க முடியாததான ராகம் முதலிய வேகத்தோடு இருக்கக்கூடிய அருந்துதம், இப்படி மர்மஸ்தானத்தை விளக்கக்கூடியதான துர்ஜயம், ஜெயிக்க முடியாததான ஈஸ்வரானுகிரகம் வினா ஜெயிக்க முடியாது. ஈஸ்வரானுகிரகம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. தம் சத்ரும், அந்த சத்ருவா இருக்கக்கூடியதான
மனசை ந விஜித்ய ஜெயிக்காம தது அத்திர அதன் மூலம் ததா அதன் மூலமாக அத்திர இந்த லோகத்தில் அந்த மனது மூலமாக தான் இந்த லோகத்தில் மர்த்தியைஹி அந்த மனிதர்களால் அசத் விக்கிரகம் நரகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான விக்கிரகத்தை அதை சேர்க்க இவன் இவனுக்கு வேண்டாதவன், எனக்கு கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவன் வேண்டாதவன், மித்ராணி இவர்கள் எனக்கு நண்பர்கள், இவர்கள் எனக்கு உதாசீனர்கள், தள்ள வேண்டியவர்கள், ரிப்பூன் இவர்கள்லாம் எனக்கு சத்ருக்கள், இப்படின்னு எந்த மனசை ஜெயிக்காததுனால இதெல்லாம் உண்டாகிறதோ, சத்ரு மித்ர உதாசீனங்கள்லாம் உண்டாகிறதோ, அப்பேற்பட்டான அந்த மனதுக்கு அடிமையாக போய் இவாலெல்லாம் சேர்த்து வச்சுட்டு மகா மூடர்களானவர்கள் அதில் போய் விழுந்துடுறார்கள், நரகத்தில் போய் விழுறார்கள். இந்த மனசனுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுறார்கள். மனசு இவாளை போட்டு இப்படி சுழட்டுறது. மனசை தன் வசத்தில் வச்சுக்கணுமே தவிர மனசனுடைய வழியில் நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறது. இந்த மனசு தான் பெரிய சத்ரு, நம்மளை சொருத்தில் விடாது தடுக்கக்கூடியது. அதான் இங்கே சொல்ல தம் துர்ஜயம் சத்ரு மசஹ்ய வேகம் அருந்துதம் தன் ந விஜித்ய கேஜித்து குர்வந்தி அசத் விக்கிரகமத்ர மர்த்தியைஹி மித்ராணி உதாசீன ரிபுன் விமூடாக அப்படின்னு இப்படி சொல்லி மேலே சொல்றார். அந்ததியகான்னு அடுத்த ஸ்லோகத்தில் 50வது ஸ்லோகத்தில் அந்த மந்ததியானாக்க புத்தி இல்லாத மனுஷன். அந்ததியா மனுஷியா, இந்த புத்தி இல்லாத மனுஷர்கள் இருக்காலே, இந்த மனதினால் கற்பிக்கப்பட்ட இந்த தேகத்தை நான் அபிமானிச்சுண்டு மனைவி புத்திரன் இவாகள்கிட்ட என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைங்கிறதையும் வச்சுண்டு இது நான் இவன் வேற அப்படிங்கிற பிரமத்தினால எல்லை காண முடியாததான சம்சார சமுத்திரத்தில் விழுந்து அப்படியே சுழன்னு இருக்காப்பா அப்படிங்கிற இதெல்லாம் தன் மனசத்தையே பேசிக்கிறார். தனக்குள்ளேயே தனக்கே தான் பாடம் சொல்லிக்கிறார் அந்த பிக்ஷு. அந்ததியா மனுஷியாக, அறிவில்லாத இந்த மனுஷர்கள் மனோமாத்திரம் இமம் தேகம், மனதினால் கல்பிக்கப்பட்டதான் இந்த சரீரத்தை அகம் மம இதி கிரஹீத்வா, நான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை என்னோடது மம அப்படிங்கிறத கிரஹீத்வா இப்படி என்னென்று அகம் ஏஷா எம் அந்யஹா இதி, இது நான் இவன் வேறு அப்படிங்கிற பிரமேன அந்த பிரமத்தினால துரந்த பாரே தமசி பிரமந்தி, அந்த எல்லை இல்லாததான இந்த இருட்டில் போய் சம்சாரமாகிற இருட்டில் போய் பிரமந்தி விழுந்து சுழன்னு இருக்கா அப்படிங்கிறத சொல்றால். தேகம் மனோமாத்திரம் இமம் கிரஹீத்வா மமாஹமித்யந்ததியோ மனுஷ்யாக ஏஷோஹமன்யோயமிதி பிரமேன துரந்தபாரே தமசி பிரமந்தி. இப்படி மனதுதான் துக்கத்திற்கு காரணம் அப்படிங்கிறத தீர்மானமாக சொல்லி அதுக்கப்புறம் ஜனனம் உள்ளதான 6 வஸ்துக்களும் காரணம் இல்லை. ஜனங்கள் ஜனனம்னு சொல்லிட்டேன். ஜனங்கள் நாயம் ஜனோமே சுகதுக்க ஹேது ந தேவதா ஆத்மா கிரக கர்ம காலாகான்னு 6 சொன்னார் இல்லையா. ஜனங்கள், தேவதா, ஆத்மா, கிரகம், கர்மம், காலம்னு 6 சொன்னார். வரிசையாக ஒவ்வொன்றையா இந்த 6ம் துக்கத்துக்கு காரணம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார் மேலே வரக்கூடிய ஸ்லோகத்தில் விஸ்தாரமாக.
51வது ஸ்லோகத்தில் சொல்றார், ஜனஸ்து ஹேது சுக. முதல்ல ஜனங்கள் இது காரணம் கிடையாது, ஜனம் காரணம் இல்லைங்கிறத சொல்றார். ஜனஸ்து ஹேது சுக துக்க யோச்சேத்து கிமாத்மனஷ்டாத்ர ஹி பௌம யோஸ்ததே ஜிஹ்வாம் குஜித் ஸ்வந்தசதி ஸ்வதத்பிஹி தத்வேதனாயாம் கதமாய குப்யேது. இந்த மனிதன் தான் சுக துக்கங்களுக்கு காரணம் அப்படின்னாக்க, இந்த இடத்துல ஆத்மாவுக்கு அதுல கர்த்திருவமோ இல்லை கர்மத்துவமோ உண்டோ? இல்லை, ஒன்றும் இல்லை. நிச்சயம், அந்த நிச்சயமாக அந்த கர்த்திருவமும் அந்த கர்மத்துவமும் இந்த பார்த்திவமாக இருக்கக்கூடியதான இந்த சரீரங்களுக்கு தான் உண்டே தவிர ஆத்மாக்கு கிடையாது, இல்லையா? சில சமயம் தன்னுடைய பல்லே தன்னுடைய நாக்கை கடிக்கிறது, அதனால வேதனை உண்டாகும் பொழுது அந்த வேதனை யார்கிட்ட கோபிச்சுக்க முடியும் சொல்லப்ப அப்படிங்கிற ரொம்ப அழகா இருக்கு. ஜனஸ்துனா மனிதன் தான் சுக துக்கையோகோ ஹேது சேத்து, சுக துக்கங்களுக்கு ஹேதுவாக இருக்கான் அப்படின்னாக்க, அத்திரச்ச இந்த இடத்துலையும் ஆத்மனஹா கிம், ஆத்மாக்கு என்னப்பா? ஏன்னா ஆத்மாக்கு அதுல கர்த்திருவமோ இல்லை கர்மத்துவமோ ரெண்டும் உண்டாக போறதில்லை. அது ஒண்ணுமே ஆத்மாக்கு இல்லை, நிச்சயம் அது இல்லையா? தத்துனா அந்த கர்த்திருவமும் இல்லை கர்மத்துவமும் பௌமயோகோ பூமி சம்பந்தம் உடையதான பார்த்திவங்களா இருக்கக்கூடியதான சரீரங்களுக்கு தான் இருக்கே தவிர ஆத்மாக்கு இல்லை. சரி, கொச்சித் சில பொழுது ஸ்வதத்திகி தன்னுடைய இந்த பல்கள்னால ஜிஹ்வாம் சந்தசதி நாக்கை கிடைக்கின்றான், இல்லையா? தத் வேதனாயாம் அந்த வேதனைய கதமாய யாரிடத்துல குப்பியது கோபிச்சுப்பா அப்படிங்கிற. அதனால ஜனம் சுக துக்கத்துக்கு காரணம் இல்லை. ஜனஸ்து ஹேது சுக துக்க யோச்சேது கிமாத்மனஷ்டாத்ர ஹி பௌம யோஸ்தத் ஜிஹ்வாம் குவச்சித் சந்தசதி ஸ்வதத்பிஹி தத்வேதனாயாம் கதமாய குப்யேத். இப்படி சொல்லிட்டோம். அடுத்தது தேவதா. அடுத்த சுக துக்கத்துக்கு தேவதைகள் காரணம் இல்லை அப்படிங்கிறத 52வது ஸ்லோகத்தில் சொல்ற. துக்கத்துக்கு காரணம் இந்திரியங்களுக்கு அதிஷ்டானமான தேவதை அப்படின்னு சொன்னா இருக்கட்டுமே என்ன அதனால அப்படின்னு ஏன்னா அந்த இடத்துல கூட அந்த பட்சத்துலையும் ஆத்மாவுக்கு கர்த்திருவம் கிடையாது, கர்மத்துவமும் கிடையாது, கர்மம் என்ன இருக்கும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த கர்த்திருவம் அந்த கர்மத்துவம்னு இருக்கு பத்தியில, அது அந்த கிரியையில கர்த்தாவாகவோ இல்லை கர்மாவாகவோ இருக்கிற தேவதைகளுக்கு தான் இருக்கே தவிர அது ஆத்மாவுக்கு கிடையாது. இப்படி சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றால், சில சமயம் தன் சரீரத்திலேயே ஒரு அவயவம் இன்னொரு அவயவத்தினால அங்கம் ஒரு அங்கம்னா ஒரு அவயவம் அங்கம் அங்கேன ஒரு அங்கத்தினால அடிபடுமையானால்
அப்போ அந்த மனுஷன் யாரிடத்துல கோபிச்சுப்பான் அப்படிங்கிற. துக்கஸ்ய ஹேது தேவதா யதி அஸ்து, துக்கத்துக்கு காரணம் இந்திரியங்களுக்கு அதிஷ்டானமான தேவதைகள் அப்படின்னு சொன்னா இருக்கட்டுமே. தத்ர அந்த இடத்துலையும் கூட ஆத்மனா வாக்கியம், ஆத்மாக்கு என்னாச்சுப்பா, ஆத்மா கர்த்தத்துவமோ கர்மத்துவமோ கிடையாது, அதுக்கு கிடையாது. தத்து அந்த கர்த்தத்துவமோ கர்மத்துவமோ விகாரயோகோ, அந்த கிரியையில கர்த்தாவாகவோ கர்மாவாகவோ இருக்கிற தேவதைகளுக்கு தான் உண்டே தவிர ஆத்மாக்கு இல்லை. அதனால சொல்றார் கொச்சித்துனா சில பொழுது ஸ்வதேகே தன் சரீரத்திலேயே அங்கம் அங்கேன நிகன்யதேயது, ஒரு அவயவம் வேறொரு அவயவத்தினால அடிபடுமேயானால் புருஷா அந்த மனிதன் தஸ்மை கிருத்தியேத தஸ்மை குப்பியேத, இங்கே கிருத்தியேத தான் ஸ்லோகத்தில் இருக்கு. கிருத்தியேதனாக்க குப்பியேத, யாரிடத்தில் கோபிச்சுப்பான் அப்படின்னு. துக்கஸ்ய ஹேது யதி தேவதாஸ்து கிமாத்மனஹ குப்பியேத குருத்யேத, क्रुध्येत कस्मै कुप्येत क्रुध्येत. दुःखस्य हेतुः यदि देवतास्तु किमात्मनस्तत्र विकारयोस्तत् यदङ्गमङ्गेन निहन्यते क्वचित् क्रुध्येत कस्मै पुरुषस्वदेहे न देवता. அப்போ ஆத்மா சுகதுக்கத்துக்கு காரணம் இல்லை அப்படிங்கிறத 53வது ஸ்லோகத்தில் சொல்றார். சுகதுக்கங்களுக்கு காரணமான ஆத்மாவிற்கு சுகதுக்காதி ரூப பரிமாணம் ஏற்படுறதுனால அந்த ஆத்மாவே ஆறார் அப்படின்னா சுகதுக்க ஹேது ஆத்மா சியாத்யதி, அந்த சுகதுக்கத்துக்கு காரணமாக ஆத்மா சியாத்யதி, ஆத்மா இருக்குமே ஆனால் அப்போ தத்ர கிம் அந்யதா, சுகதுக்காதி ரூப பரிமாணம் ஏற்படுறதுனால அந்த ஆத்மாவே சுகதுக்காதி ரூபமா ஆயிடுற. அந்த பட்சத்திலையும் கோபிச்சுக்கிறதுக்கு வேறு யார்கிட்ட கோபிச்சுக்க முடியும் சொல்ல, வேற ஒண்ணுமே இல்லை. தத்ர கிம் அந்யதா, ஆத்மாலேருந்து அந்நியமா வேற என்ன இருக்கு சொல்ல. நிஜஸ்வபாவா, ஆத்மாவுடைய சுபாவமே ஆயிடுறது அந்த சுகதுக்கங்களாக. இப்படி ஆயிடுத்துனாக்க ஆத்மனாக அந்நியத்து, ஆத்மாவை தவிர வேறு பொருளே கிடையாது. எதி அப்படி இருக்குமேயானால், அப்படி ஒரு பொழுது இருக்காது, அப்படி இருக்குமேயானால் அது ஞான விஷயமாக இருக்க இல்லையா. தத்து மிருஷாஸ்யார், அப்படியானால் அது மிருஷாஸ்யார் பொய்யாக தான் ஆகும். அப்ப யாரிடம் கோபிச்சுக்கிறது சொல்ல, ஹி துக்கம்னா, அதனால காரணம் இல்லாததுனால துக்கங்கிறது இல்லவே இல்லை, சுகமும் இல்லைங்க. சுகம்னா கஸ்மாத்து குருத்தியேத, அதனால எந்த காரணத்தை கொண்டு கோபிச்சுக்கிறது, யார்கிட்ட கோபிச்சுக்கிறது ஒன்றும் இல்லை. நான் ஆத்மா சுகதுக்கத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னான்னாக்க ஆத்மாவுடைய தன்னுடைய நிஜஸ்வபாவமாகவே ஆயிடுத்துனாக்க அப்போ யார்கிட்ட தான் கோச்சிக்க முடியும்ப்பா அதை அப்படின்னு ரொம்ப அழகாக கேட்டேன்.
சுகதுக்கங்களுக்கு ஆத்மா காரணமானா மற்றவைக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதுவே ஆத்மாவோட சுபாவம் ஆயிடுறதே. சுகதுக்கமே ஆத்மாவை தவிர மற்றதே இல்லை எதுவுமே. அப்படி இருக்குமே ஆனால் அது பொய்யாயிடும். அதனால என்ன காரணத்தை கொண்டு கோபம் அடையலான்னு சொல்லு. அதனால சுகமும் இல்லை துக்கமும் இல்லை ஆத்மாக்கள் அப்படிங்கிறத அடுத்து சொன்னார். ஆத்ம வதிரிக்தம் நாஸ்தி நாஸ்தியேவ அப்படின்னு. அப்படி இருக்குமே ஆனாலும் வெறும் தோற்றம் தான் அது. அதனால ஆத்மாவுக்கு இந்த சுகதுக்கங்கள் எதுவுமே பாதிக்கிறது இல்லை, தொடர்றது இல்லை. ஆத்மா யதி ஸ்யாத் சுகதுக்க ஹேது கிமன்யதஸ்தத்ர நிஜஸ்வபாவஹ ந ஹ்யாத்மனோன்யத்யதி தன்மிருஷா ஸ்யாத் க்ருத்யேத கஸ்மான்ன சுகம் ந துக்கம். அடுத்தது கிரஹாஹ. கிரஹாநிமித்தம் சுகதுக்கயோश्चेत् கிமாத்மனோ அஜஸ்ய ஜனஸ்ய தேவை கிரஹைர்கிரஹத்யைவ வதந்தி பீடாம் க்ருத்யேத கஸ்மை புருடத்வதோன்யஹ. சூரியன் முதலிதான கிரகங்கள் சுகதுக்கத்துக்கு காரணம் அப்படின்னாக்கா பிறப்பில்லாததான ஆத்மாக்கு அதனால என்னப்பா? அந்த சூரியன் முதலியதான கிரகங்கள் 12 ராசிகள்ல இருந்துட்டு அந்த சரீரத்துக்கு தான் துக்கங்களுக்கு காரணமாக ஆறதே தவிர ஆத்மாவுக்கு அதனால எந்த சுகதுக்கங்களும் தொடரதில்லை. ஆகாசத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட சண்டை போடுறது. ஆனால் ஒரு கிரகங்கள்னால ஒரு கிரகங்களுக்கே பீடை ஏற்படுறது அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்கிறா. இப்போ 2 கிரகம் சேர்றது, 5 கிரகம் சேர்றது, லோகத்துக்கு ஆபத்து உண்டாக போகுது அப்படின்லாம் சொல்கிற. இந்த ஆத்மாவோ அந்த சரீரத்தையும் கிரகங்களையும் தாண்டி சாட்சியாக இருக்கக்கூடியது, அந்நியமாக இருக்கக்கூடியது. அதனால் யாரிடத்துல கோச்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா கிரகாக சுகதுக்கையோ நிமித்தம் சேத். கிரகங்கள் சுகதுக்கங்கள் காரணமாக இருக்குமே ஆனால் நிஜஸ்ய ஆத்மனஹா கிம் அஜஸ்ய ஆத்மனஹா பரப்பில்லாததான அந்த ஆத்மாவுக்கு அதனால ஆறத்துக்கு என்ன இருக்கு? தே அந்த கிரகங்கள் இருக்கே ஜனஸ்யவை இந்த சரீரத்துக்கு தான். கிரகை கிரகஸ்யேவ பீடாம் வதந்தி. பெரியவாள்லாம் ஒரு கிரகத்துக்கே கிரகம் பீடையை உண்டு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் புருஷா அந்த புருஷனா இருக்கக்கூடிய ஆத்மாவும் ததா அந்யா அதுலேருந்து வேறுபட்டவனாக இருக்கான். தேகத்திலேருந்தும் கிரகங்கள்லேருந்து வேறுபட்டவனாக இருக்கான். அப்படி இருக்கும்போது கஸ்மை குருத்தியேத யாரிடத்தில் போய் கோச்சிக்க முடியும் இந்த வேதனையை அப்படின்னா கிரகா நிமித்தம் சுகதுக்கயோश्चेत् கிமாத்மனோ அஜஸ்ய ஜனஸ்ய தேவி கிரஹைர்கிரஹஸ்யைவ வதந்தி பீடாம் க்ருத்யேத கஸ்மை புருஷஸ்ததோன்யஹ. கிரக கர்ம ஒரு கர்மா, அந்த கர்மா சுகதுக்கங்களுக்கு காரணம் அப்படின்னாக்க அது இருக்கட்டுமே அப்படின்னா அதனால ஆத்மாக்கு இப்போ என்ன ஏன்னா அந்த கர்மா அது கர்மா இருக்கே ஒரு வஸ்துவுக்கு ஜடத்தன்மையும் அஜடத்தன்மையும் இருந்தால் உண்டாருது. ஜடாஜடத்வே தேகம் ஜடம், அதனால அதுக்கு பிரவൃத்தி உண்டாறதில்லை. இந்த ஆத்மாவோ சுத்த ஞானஸ்வரூபி, அதனால யாரிடத்தில் கோச்சுக்கிறது? அதனால என்ன தெரிஞ்சுட்டேன்னா சுகதுக்கங்களுக்கு காரணமான கர்மமே இல்லை. கர்மா காரணம்னு சொல்ல முடியாது சுகதுக்கங்களுக்கு.
அப்படின்னு சொல்றார். கர்மாஹா கர்மாஸ்து ஹேது சுகதுக்கையோ, கர்மாஹா சுகதுக்கையோ ஹேது, கர்மா சுகதுக்கங்கள் காரணம் இல்லையோ அப்படின்னா அஸ்து, அந்த மாதிரி இருக்கட்டுமே. ஆத்மனஹாக்கியம், அதனால ஆத்மா என்ன ஏன்னா தது ஜடாஜடத்வே, இந்த கர்மா ஜடாஜடத்தை ஜடத்தன்மையும் அஜடத்தன்மையும் இருந்தால் உண்டாருது. தேகா அச்சித்து, தேகமோ ஜடம், அதனால பிரவருத்தி உண்டாகிறதில்ல. அயம் புருஷா து, இந்த ஆத்மாவோ சுபர்ணஹா, சுபர்ணஹனா சுத்த ஞானஸ்வரூபியா இருக்கக்கூடியவன் கருடன் மாதிரி. சுபர்ணாவேதௌ சதுரசௌ சகாயோ எதிர்ச்சையைத்தௌ கிருத நீடௌ ஜ விருக்ஷே அப்படின்னு பகவான் உபதேசம் பண்ணும்பொழுது இதுக்கு முன்னாடி சொன்ன முன் அத்தியாயங்கள்ல அப்படி சுத்த ஞானஸ்வரூபிக்கு சுபர்ணன் அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கும்போது கஸ்மீ குருத்தியத்தை யாரிடத்துல கோச்சிக்க முடியும்? அதனால சுகதுக்கங்களுக்கு காரணம் கர்மா இல்லை, கர்மா மூலம் அப்படின்னு. கர்மாஸ்து ஹேது சுகதுக்கயோச்சேத் கிமாத்மன தத்தி ஜடாஜடத்வே தேஹத்வஜித் புருஷோயம் சுபர்ணஹ க்ருத்யேத கஸ்மை நஹி கர்ம மூலம் இப்படி சொல்ல. அதுக்கப்புறமா கிரக கர்ம காலாக, காலாக காலஸ்து ஹேது சுகதுக்கயோச்சேத், இந்த சுகதுக்கத்திற்கு காரணம் காலம் அப்படின்னாக்க அப்ப ஆத்மாவுக்கு என்ன? இந்த ஜீவாத்மா பிரம்மத்தினுடைய அம்சமானதுனால காலஸ்வரூபியாகவே ஆயிடலாம். ஏன்னா அக்னியிலிருந்து அதனுடைய அம்சமான ஜுவாலைக்கு தாபம் உண்டாறது இல்லையே. ஹிமஸ்ய அப்படின்னா பனியிலிருந்து அந்த சைத்தியம் அதனுடைய அம்சமான பனிக்கு நாசத்தை உண்டு பண்றது இல்லையே. வாஸ்தவத்தில் ஜீவாத்மா தான் பரமாத்மா இல்லையா? அந்த பரமாத்மாவுக்கு சுகதுக்கங்கள் இல்லை. அதனால் யாரிடத்துல கோபிச்சுக்கிறது அப்படின்னு எப்படி? காலஸ்து ஹேது சுகதுக்கயோ ஹேது காலஹா சேத்து, காலம் அப்படின்னாக்க தத்ரது அப்பொழுதும் ஆத்மனஹா கிம், ஆத்மாக்கு என்ன? அசௌ இந்த ஜீவாத்மா ததாத்மகா, ததாத்மகனா இருக்கிறதுனால பிரம்மத்தினுடைய அம்சமாகவே ஆடுறதுனால, இன்னொன்று காலஸ்வரூபியாகவே ஆயிடுறதுனால ஹி ஏனென்றால் அக்னேஹே, அக்னியிலிருந்து உண்டான அதனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஜுவாலைக்கு தாபகான அக்னியிலேருந்து ஏற்படக்கூடிய தாபமானது அதுக்கு ஏற்படுறதில்லை. ஹிமஸ்ய, ஹிமம்னா பனி, ஹிமஸ்ய தத்து நஸ்யாத், அந்த பனியினுடைய அந்த சைத்தியம் இருக்கு பத்தியில, அதனுடைய அம்சமாக இருக்கக்கூடியதான பனி திவலைக்கு நாசத்தை உண்டு பண்ணுறதில்லை. அப்படி சொல்றதுக்கு இருக்க பரஸ்ய, வாஸ்தவத்தில் ஜீவாத்மா தான் பரமாத்மாவாக இருக்கான். அப்படிப்பட்ட அந்த பரஸ்ய, அந்த பரமாத்மாவுக்கு துவந்தம்னா இங்கே சுக துக்கங்கள், துவந்தம் இல்லவே இல்லை. அதனால தஸ்மை குருத்தியேத, அதனால யாரிடத்துல கோபிச்சுக்க முடியும் அப்படின்னு. क्रुद्ध कालस्तु हेतु सुख दुख योच्येत किमात्मनः तत्र तदात्मकोऽसौ नाड्यर्हि तापो न हिमत्य तत् स्यात् क्रुध्येत कस्मै न परस्य द्वन्द्वम् இப்படி சொல்லிட்டு அப்புறம் 57வது சொல்றால், எல்லா சம்சாரத்தை சம்ஸ்ருதி ரூபினா, இல்லாத சம்சாரத்தை இருக்கிற மாதிரி
உண்டு பண்ணக்கூடியதான இந்த அகங்காரத்திலிருந்து உண்டானது போல பிரகிருதியை காட்டிலும் மேலாக இருக்கக்கூடியதான அந்த பரபிரம்மத்திற்கு எதனாலையும் ஒரு பொழுதும் எந்த விதமான சுகதுக்கங்களுடைய சம்பந்தமும் ஏற்பட முடியாது. இப்படின்னு நன்றாக விசாரம் பண்ணி தெரிஞ்சின்றவன் அவன் எதை கண்டும் பயப்பட மாட்டான், எந்த பூதங்களை கண்டும் பயப்பட மாட்டான். அப்படிங்கிற பூதம் பேய் பிசாசுலாம் பயப்படுறவங்களுக்கு அந்த பயமே ஏற்படாது. நான் அபயம் வை ஜனக பிராப்தோசி சொன்ன மாதிரி ஆத்மா உணர்ந்தவனுக்கு பயமே கிடையாது, அபயம்தான். அங்கே வாஸ்தவத்தில் இல்லாத சம்சாரத்தை இருக்கிற மாதிரி இவன் பாவிச்சுருக்கான். இந்த அகங்காரத்திலிருந்து உண்டான மாதிரி பிரகிருதியை காட்டிலும் அப்பால் இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மாவுக்கு ஒன்றுமே கிடையாது. இங்கே சுகதுக்கங்கள் எதுவுமே தொடரதில்லை, ஒருபொழுதும் சம்பந்தம் கிடையாது. ஒரு சம்பந்தம் அதான் சொல்ற சம்ஸ்கிருதி ரூபினஹா அகமஹா. அந்த சம்ஸ்கிருதி ரூபினஹா அகமஹா அந்த அகங்கார சம்சார ரூபமான இந்த அகங்காரத்திலிருந்து எதா சியாத்து உண்டாவது மாதிரி இருக்கு. பரதா பரஸ்ய பரதப்பரஸ்ய பரதா பரஸ்ய அப்படின்னு பிரகிருதியை காட்டிலும் மேலே இருக்கக்கூடியதான அஸ்ய அந்த பரமாத்மாவுக்கு வாபி கதஞ்சன ஒரு பொழுதும் ஒரு இடத்துலையும் கூட எந்த விதத்திலையும் துவந்தோபராகா ந சுகதுக்கங்களுடைய சம்பந்தம் இல்லை. ஏவம் பிரபுத்தா இந்த மாதிரி தெரிஞ்சின்றவன் பூதைஹி ந பிபேதி பூதங்கள்னால அவன் பயப்படுறது இல்லை. நகேன ஜித்வாபி கதஞ்சனாஸ்ய துவந்தோபராக பரதः பரஸ்ய யதாஹமஹா சம்ஸ்ருதி ரூபிண ஸ்யாத் ஏவம் பிரபுத்தோ ந பிபேதி பூதைஹி ஏதாம் ச ஆஸ்தாய பராத்மனிஷ்டாம் அத்தியாசிதாம் பூர்வதமைர்மஹர்ஷிபிஹ அஹம் தரிஷ்யாமி துரந்தபாரம் தமோ முகுந்தாங்கிரி நிஷேவ ஜெய்வ. கடைசி ஸ்லோகத்தை சொல்றார், இப்படி நான் பெரியோர்களுக்கெல்லாம் முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோர்களாக இருந்ததான பூர்வதமைகி மகர்ஷிபிகி அந்த மகர்ஷிகள்னால அத்தியாசிதா அனுஷ்டிக்கப்பட்ட இந்த பரமாத்மா தியானத்தை அப்படியே கையில் எடுத்துண்டு அந்த முக்தியை கொடுக்கக்கூடியதான அந்த முகுந்தாங்கிரி அந்த கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்திலேயே நான் மனசை செலுத்தினவனாக இந்த துரந்த பாரம் தாண்ட முடியாததான இந்த சம்சாரத்தை தாண்டிடுவேன் பகவத் தியானத்தினால அப்படிங்கிறான். அகம் பூர்வதமையர் மகர்ஷிபிகி அத்தியாசிதா முன்னாடி இருந்த மகர்ஷிகள்னால அத்தியாசிதா அனுஷ்டிக்கப்பட்ட ஏதாம் பராத்மனிஷ்டாம் சமாஸ்தாய இந்த பரமாத்ம தியானத்தை நான் கையில் எடுத்துண்டு முகுந்தாங்கிரி நிஷேவஜாயேவ முக்தியை அளிக்கக்கூடியதான அந்த கிருஷ்ணனுடைய சரணார விந்தத்தை சேவிக்கிறதுனாலேயே துரந்த பாரம் தமஹா தரிஷ்யாமி தாண்ட முடியாததான இந்த சம்சாரத்தை இருளை தாண்டிடுவேன் அப்படிங்கிற. ஏதாம் ச ஆஸ்தாய பராத்மனிஷ்டாம் அத்தியாசிதாம் பூர்வதமைர் மகர்ஷிபிஹ அஹம் தரிஷ்யாமி துரந்தபாரம் தமோ முகுந்தாங்கிரி நிஷேவ ஜீவ. எப்படி சொல்லி பகவான் சொல்றான், நிர்வித்ய நஷ்டத்ரவினோ கதக்லமஹா. இந்த மாதிரி அர்த்தத்தை நஷ்டத்ரவினஹா இந்த அர்த்தத்தை இழந்து மேலே அசத்திகி நிராகிருத்தா அப்படி அசத்துகள்னால துஷ்டர்கள்னால அப்படி சிரமத்தை கொடுக்கப்பட்ட பொழுதிலும் கூட கதக்லமஹா இந்த சோர்வற்றவனாக நிர்வித்ய பிரவ்ரஜ்ய நல்ல வைராக்கியத்தை சம்பாதிச்சுண்டு சந்நியாசத்தை எடுத்துண்டு ஸ்வதர்மாத்து அகம்பிதா தன்னுடைய ஸ்வதர்மத்திலிருந்து நழுவாதவனாக
இத்தம் காம் பர்யட்டமானஹா, இந்த மாதிரி பூமியை சஞ்சரிச்சுண்டு முனிஹி அமும் காதாம் ஆஹா, அந்த முனி இப்படி பாட்டை பாடினார் அப்படின்னு. நிர்வித்ய நஷ்டத்ரவினோ கதக்லமஹா பிரவ்ரஜ்யகாம் பர்யட்டமான யுத்தம் நிராகிருதோ அசத்பிரபி ஸ்வதர்மாத் அகம்பிதோமம் முனிராக காதாம் சொல்லி சொல்றார். சுகதுக்க பிரதோ நான்யா புருஷஸ்ய ஆத்மவிப்ரமஹ மித்ரோதாசீன ரிபவஹ சம்சாரஸ்தமச கிருதா. புருஷனுக்கு சுகதுக்கங்களை கொடுக்கக்கூடியது மனதை காட்டில் வேறு எதுவும் இல்லை. மித்ரன், உதாசீனன், சத்ரு இவைகள்லாம். மித்ரன்னா யாரு? நண்பன். உதாசீனன், சத்ரு இப்படிங்கிற சம்சாரம் இருக்கே, இது அஞ்ஞானத்தினால ஆத்ம விப்ரமஹா மனதில் ஏற்படக்கூடியதான பிரமம் தான் இதுவே தவிர இது வாஸ்தவத்தில் இல்லை. மித்ரோதாசீன ரிபும் சொல்லும் முதலிய சம்சாரம் மனதில் உண்டாகக்கூடியதான பிரமமே தவிர வாஸ்தவம் இல்லை அப்படிங்கிற. சுகதுக்க பிரதோ நான்யா புருஷஸ்ய ஆத்ம விப்ரமஹ மித்ரோதாசீன ரிபவஹ சம்சாரஹ தமச கிருதஹ தஸ்மாத் சர்வாத்மனா தாத நிகிருஹான மனோதியா மையா வேஷிதயா யுக்தஹ ஏதாவான் யோக சங்கிரஹா. அதனால உத்தவா, அதனால மயி ஆவேசித தியா, என்னிடத்துல நன்றாக மனசை செலுத்தப்பட்ட புத்தியோட கூடினவனாக தியா யுக்தா சர்வாத்மனா மனஹா நிகிருஹான, நல்ல முயற்சியோட இந்த மனசை நிகிருஹான கட்டுக் கொண்டு வா. யோக சங்கிரஹா ஏதாவான், இந்த யோகத்தினோட சிறப்பு இவ்வளவுதான். யோக சங்கிரகம் என்னன்னா மனசை அடக்கணும், அவ்வளோதான். அந்த மனசை அடக்கிறது தான் உபாசனை தேவை ரொம்ப. பகவத் தியானம், பகவத் உபாசனானிஷ்டை, இது ரொம்ப முக்கியம் மனசை அடக்கிறதுக்கு. இப்படி பகவான் உத்தவருக்கு சொல்லி இந்த பிக்ஷு கீதத்துக்கு பலஸ்ருதியை சொன்னால் ஒரே ஸ்லோகத்தில் ஜெயேதாம் பிக்ஷுனா கீதாம் பிரம்மனிஷ்டாம் சமாஹிதா தாரயன் ஸ்ராவயன் சிரண்மண்ணு துவந்தையர் நெய்வாவி பூயத்தே. யார் இந்த பிக்ஷுனால கானம் பண்ணப்பட்ட இந்த பிக்ஷு கீதையை ஸ்ரத்தையோட, இந்த பிக்ஷு கீதையே பிரம்மனிஷ்டான்னு சொல்கிறார். இந்த பிரம்மனிஷ்டையை பிக்ஷுனா கீதாம் ஏதாம் பிரம்மனிஷ்டா, இந்த பிரம்மனிஷ்டையை ஸ்ரத்தையோட மனதில் தரிச்செண்டு நன்றாக விசாரம் பண்ணி இருக்கானோ, தான் விசாரம் பண்ணி மற்றவாளையும் இதை கேட்கும்படி பண்ணுறானோ, இப்படி தானும் யாராவது சொன்னால் கேட்குறானோ, அவன் சுகம் துக்கம் பசி தாகம் முதலிய துன்பங்கள்னு சொல்கிறான். இந்த துன்பத்திலேருந்து அவன் வெளியில் வந்துடுறான், துன்பத்தினால பாதிக்கப்படாதவனாக ஆயிடுறான் அப்படிங்கிற. யயேதாம் பிக்ஷுனா கீதாம் பிரம்மனிஷ்டாம் சமாஹிதா தாரயன் ஸ்ராவயன் சிரண்மன் துவந்தையர்னைவாபிபூயதே. அவனுக்கு துவந்தம் எதுவும் அவனை பாதிக்கிறது இல்லை. அப்படி எப்படி இந்த பிக்ஷு கீதை முந்தானத்துக்கு ஆரம்பித்தோம், முந்தானத்துக்கு நேற்றுக்கு இன்றைக்கு இப்படி 3 நாளில் இந்த பிக்ஷு கீதையை நம்ம தெரிஞ்ச மட்டும் அர்த்தத்தை பார்த்தோம். மேலே வரக்கூடிய கீதைகள் ஏதாவது நம்ம அடுத்த சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்கலாம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. சர்வேபி சுகினः சந்து சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்கபாக் பவேத். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.